Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் பேராமெடிக்கல் கவுன்சில் இருந்தும் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதாவது சவிதா டீம்டு யூனிவர்சிட்டி. ரொம்ப முக்கியமாக சவிதா யூனிவர்சிட்டியில் ஏன் நம்ம பேராமெடிக்கல் படிக்கலாம், அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டீம்டு யூனிவர்சிட்டியை பற்றின ரிவ்யூ வந்து வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா, அதாவது நிறைய டீம்டு யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் வித் ஹாஸ்பிட்டலோட நமக்கு வந்து கோர்சஸ் வந்து கிடைக்கும். சரியா? பேராமெடிக்கல் கோர்சஸ், ஃபார்மசி கோர்சஸ் எல்லாமே வித் ஹாஸ்பிட்டலோட உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து நமக்கு என்ன பார்த்தா கொடுக்குறாங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ நீங்கள் சவிதா யூனிவர்சிட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். அதாவது இன்ஜினியரிங் எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ரொம்ப ஃபேமஸ், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தா சவிதா டென்டல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சவிதா மெடிக்கல் காலேஜ், இது எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்து தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் மற்ற கோர்ஸ் யாருக்குமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்காங்க. ஏன் இந்த காலேஜை பற்றி நம்ம சொல்கிறோம், இந்த யூனிவர்சிட்டி பற்றி ஏன் சொல்கிறோம்னா, NARF ரேங்கிங்கில் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ரொம்ப முக்கியமாக 13வது பிளேஸ் என்னச்சு பார்த்தா இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? சவிதா ஸ்கூல் ஆஃப் லா இருக்குது, அதாவது LLB வந்து என்னச்சு பார்த்தா வச்சுருக்காங்க. அதே மாதிரி சவிதா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் MBA என்னச்சு பார்த்தா வச்சுருக்காங்க. அதே மாதிரி சவிதா காலேஜ் ஆஃப் நர்சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருக்காங்க. சவிதா காலேஜ் ஆஃப் நர்சிங் வந்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கோர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வித் ஹாஸ்பிட்டலோட இருக்குது. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே நம்ம ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம என்ன பார்த்தீங்கன்னா லேர்னிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் உதவும். ஓகேவா? அதுக்கப்புறம் சவிதா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி இருக்குது, அதுக்கப்புறம் சவிதா காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி இருக்குது, BBT இருக்குது, அதுக்கப்புறம் சவிதா காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருக்குது, சவிதா காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்குது, சவிதா காலேஜ் ஆஃப் அதாவது லெவல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவிதா காலேஜ் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி இருக்குது, அதுக்கப்புறம் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், அது ஓகே, சவிதா காலேஜ் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவிதா அதாவது பீப்புள் ஏக்கோ ஸ்கூல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவிதா ஸ்கூல் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் அதாவது ஏவியேஷன் அண்ட் டூரிசம் கோர்சஸ் இருக்குது. இவ்வளோ கோர்சஸ் வந்து இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக அலைடு ஹெல்த் சயின்ஸ். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா BBT. இந்த கோர்ஸுக்கு வந்து நீங்கள் ஏதாவது காலேஜை தேடி நல்ல காலேஜ் எனக்கு வேணும், நல்ல இடத்துல நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா சவிதா டீம்டு யூனிவர்சிட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அந்த கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் அப்படிங்கிற எல்லா அப்டேட்டும் நாம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். அதனால் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க, நாம் உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.